பிரைஸ் த லார்ட். நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் நீங்கள் பாக்கியவான்கள் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சிறு குழந்தை தனக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா அதை தன்னுடைய தாய் தந்தையரிடம் போய் இது என்ன, அது என்ன, அது எப்படி, இது எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பதில் சொல்லி சொல்லி பேரண்ட்ஸுக்கு டார்ச்சராக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் வேலையாக இருக்கேன், பிறகு வந்து சொல்கிறேன், நீ இப்போ போய் விளையாடு அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நாம் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அவை எல்லாவற்றிற்குமான பதிலும் ஒரே புத்தகமான பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். உங்கள் கவலை துக்கத்திற்கு ஆறுதல், தவறுகளுக்கு கடிந்து கொள்ளுதல், பாவம் எது சத்தியம் எது, நம் வாழ்க்கையில் புரியாத அறியாத புதிர்களுக்கான பதில்கள், நம் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள், நடக்க இருக்கும் காரியங்கள், நடக்க போகும் காரியங்கள், சாத்தானின் வலையிலிருந்து தப்பிக்க வழிகள் என்று எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற ஒரு புதையல்தான் வேத புத்தகம். உலக புதையல்கள் அழிந்துவிடும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் நிறைந்த ஆவியின் பட்டயமாகிய வேதாகமம் அழியாதது. இத்தகைய விலை மதிப்பற்ற வேத புத்தகம் இப்போ உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? டெய்லி வாசிக்கிறீங்களா? இல்லை வாரத்திற்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு செல்ஃபில் ரொம்ப பத்திரமா இருக்கா? சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வேத வசனத்தை டெய்லி இரவும் பகலும் வாசிங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா ரொம்ப நேரம் வாசிங்கன்னு சொல்லலை. டைம் இல்லைன்னு சொல்கிறதே முதல்ல சாக்கு போக்கு தான். அப்படி உங்களுக்கு முடியலைன்னா காலையில் 10 நிமிடம், இரவில் 10 நிமிடமாவது வாசிங்க. அப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நாள் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, இன்றைக்கு உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலம் உங்களோடு திட்டவும் தெளிவுமாக பேசி உங்களை நடத்துவார். அப்படி நடத்தினா நீங்கள் பாக்கியவான் தானே. Have a blessed day. Jesus bless you.